நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா லாலன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குரு வக்ர பயிற்சி பலன்கள் தாங்க பார்க்க போகிறோம். குரு பகவான் எப்போ வக்ரகதி அடைகிறாரு, என்னைக்கு வக்ர பயிற்சி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, October 9, 2024 ஸ்டார்ட் ஆகுதுங்க. அதுலேருந்து February 4, 2025 வரைக்கும் ஏறக்குறைய 3 மாதம் 26 நாள் குரு பகவான் வக்ரகதி அடைகிறார். இந்த குரு பகவான் வக்ரகதி அடைகிறதுனால பாருங்க, நிறைய ராசிகளுக்கு நற்பலன்கள் இருக்குங்க. ஒரு சில ராசிகளுக்கு ஒரு சில மைனஸ் இருக்கு. அது பெரிய கெடுதல் அப்படின்னு நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஜென்ரலாகவே பாருங்க, இந்த குரு பகவான் நட்சத்திர பாதங்களை தான் கடக்கிறாரே தவிர ராசி மண்டலத்தை கடக்கிறது இல்லை. ஸோ கவலைப்பட வேண்டாம். ஜென்ரலாக பாருங்க, இந்த குரு பகவான், சுக்கிர பகவான், புதன் பகவான் இவங்கெல்லாம் வக்ரகதி அடைஞ்சாங்க அப்படின்னா பெருசாக நம்மளை கெடுக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இயற்கை சுபர்கள் இவங்க வக்ரகதி அடையும் போதும் நம்மளுக்கு ஒரு சில படிப்பினையே தான் ஏற்படுத்துவாங்களே தவிர பெருசாக கெடுக்க மாட்டாங்க. கவலைப்பட வேண்டாம். ஸோ இந்த குரு பகவானோட வக்ர பயிற்சி பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ நிறைய பேருக்கு பாருங்கள், இதை பார்த்து முடிச்சிட்ட பின்னாடி நம்மளோட இண்டிவிஜுவலான ஹாரோஸ்கோப்பையும் நம்ம அனலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு தோணும். அந்த மாதிரி உங்களோட இண்டிவிஜுவல் ஹாரோஸ்கோப்பை நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டாலும் நாங்கள் பேசிகிட்டு இருக்கும்போதே எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் போட்டிருக்கோம். அதுக்கு ஃபோன் பண்ண வேண்டாம். ஏன்னா பெரும்பாலும் என்னோட நம்பர் பார்த்திங்கன்னா நாட் ரீச்சபிளில் தான் இருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஹாய்னு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள். ஸ்டாஃப்ஸ் உடனே ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. உங்களோட டீட்டெயில்ஸை ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ஹாரோஸ்கோப்னோட ஒரு டீட்டெயில்டு ப்ரெடிக்ஷன், அதே மாதிரி இந்த குரு பகவானோட வக்ர பயிற்சி உங்களுக்கு பாதகமா சாதகமா அதையும் நம்ம பார்த்துக்கலாம். சரிங்களா? வரிசையாக பாருங்க, நம்ம இந்த குரு வக்ர பயிற்சி பலன்கள் தாங்க பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில் இப்போ என்ன ராசியை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கும்பராசி அன்பர்கள் உங்களை பற்றி தாங்க சொல்லணும். கும்பராசி அன்பர்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி போயிட்டுருக்கு. ஒரு கஷ்டமான நிலைமையில தான் இருக்கீங்க. பொதுவாக பார்த்திங்கன்னா எவ்வளோ அடித்தாலும் தாங்கக்கூடியவங்க நீங்கள் கும்பராசி அன்பர்கள். எவ்வளோ விஷயம் வந்தாலும் டேக்கிள் பண்ணுவீங்க. நம்மளால் முடியும், நம்ம செய்யலாம், வி கேன் அப்படின்னு ஒரு யோசிக்கக்கூடிய பர்சனாலிட்டிஸ் தான். பட் கொஞ்ச நாளாகவே நிறைய காம்ப்ளிகேஷன் போயிட்டு தான் இருக்குது. ஜென்ரலாகவே பாருங்கள், ஒவ்வொரு மாத ராசி பலன்கள் பார்க்கும்போது கும்பத்துக்கு அப்படின்னும் போது நாங்களே கொஞ்சம் எனர்ஜி லெவல் ட்ராப் ஆகுது. ஏன்னா அந்த மாதிரி இருக்குது உங்களுக்கு இந்த பிளானட்டரி பொசிஷன்ஸ்லாம். ஸோ உங்களுக்கு இந்த குரு வக்ர பயிற்சி அப்படின்றது ஒரு ஆறுதல் அப்படின்னு தான் சொல்லலாம். நல்லா இருக்குது அப்படின்னு நான் சொல்லலை. உங்களுக்கு பாருங்கள், 2025 சனி பயிற்சிக்கு அப்புறம் தான் ஓரளவுக்கு நல்லா இருக்கும். இப்போ நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லலை, ஒரு ஆறுதல். ஓகே, கொஞ்சம் மூச்சு விடலாம் அப்படின்னு தான் சொல்கிறேன். சரிங்களா? பொதுவாக பாருங்கள், இந்த குரு வக்ர காலம், குரு பகவான் பார்த்தீங்கன்னா லார்ட் ஆஃப் 2 and 11 தன குடும்ப வாக்குஸ்தானம், லாபஸ்தானம் இதுக்கு பார்த்தீங்கன்னா அதிபதி. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஜென்ம சனி வக்ரம் அடைஞ்சிருக்காரு. ஓகே, கொஞ்சம் மூச்சு விட்றீங்க, கொஞ்சம் அப்படியே ஆசுவாசப்படுத்திக்கிறீங்க உங்களை அப்படின்னு தான் சொல்லலாம். பட் பாருங்க, 15 வக்ர நிவர்த்தி அடைஞ்சிடுவார். திருப்பி அவர் ஒர்க் எடுக்க ஆரம்பிப்பார். ராகுகேது 2 and 8 நல்ல பொசிஷன் கிடையாது. உங்களுக்கே தெரியும், 2ஆம் பாவமும் துஷ்தானமும். ஸோ அது நல்ல பொசிஷன் கிடையாது. ராகுகேது நல்ல பொசிஷன் இல்லை அப்படின்னாலும் சனி பயிற்சின்னு ஆல்ரெடி சொன்ன மாதிரி 2025 அப்புறம் கொஞ்சம் ஓரளவுக்கு பாதி பிரச்சனை தீரும். 100% தீரும் அப்படின்னு சொல்ல முடியாது, பாதி பிரச்சனை தீரும். ஒரு குரு பகவான் 4ஆம் பாவம் ஒரு இக்கட்டான நிலை. இப்படி ஆகுமா, அப்படி ஆகுமா, முடியுமா முடியாதா, இது ஆகுமா ஆகாதா, இதை செய்யலாமா வேணாமா, இது செஞ்சால் என்ன ஆகும், கண்டிப்பாக நல்லது நடக்கும் தோணலை, ஒரு நிம்மதி இல்லை, குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் இல்லை, வேலை செய்கிற இடத்துல ஒரு பிரச்சனை, ஒரு ப்ரெஷர், மென்டல் ப்ரெஷர், ஃபிசிக்கல் ப்ரெஷர், இமோஷ்னலி நிறைய ப்ரெஷர். ஸோ இதனால ரொம்ப கஷ்டப்படுறீங்க. உங்களுக்கு பாருங்கள், இந்த குரு வக்ர காலம் அப்படின்றது கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் கொடுக்கும். ஏன்னா 8ல் இந்த குரு பகவான் 4ஆம் பாவத்தில் இருக்க குரு பகவான் வக்ரகதி அடைகிறாரு அப்படின்னும் போது அது ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு தான் சொல்லலாம். சுகத்தாயாசனம் ஓரளவுக்கு சுகத்தை கொடுப்பாரு. ஓகேங்களா? ஒரு பாதி ரிலாக்ஸேஷன், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரிலாக்ஸேஷன் பண்ணிக்கலாம். ஹெல்த் இஷ்யூஸ் நம்மளுக்கு ஒரு நல்ல விஷயம் நான் பார்க்குறேங்க. உங்களுக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கொஞ்ச நாளாகவே இந்த எக்ஸசிவ் ஸ்ட்ரெஸ்னால சரியாக தூங்க மாட்டேங்கிறீங்க. நல்ல ஒரு ஹாப்பின்றது இல்லை தான், பட் இருந்தாலும் கொஞ்சம் சிரிச்சிக்கலாம், கொஞ்சம் சுதாரிச்சிக்கலாம். நீங்கள் அதை செய்ய மாட்டேங்கிறீங்க. நீங்கள் அதை கஷ்டப்பட்டுட்டே இருக்கீங்க. ஜென்ரலாக ஒரு விஷயம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, எனக்கு இருக்க பிரச்சனைலாம் ஓஞ்சாதான் நான் நிம்மதியாக இருப்பேன் அப்படின்வாங்க சிலர். அந்த மாதிரி தான் நீங்களும் இருக்கீங்க. ஒரு சில பிரச்சனைகள் நம்மளால் தீர்க்க முடியாதுன்றது இருக்குங்க. ஒரு சில பிரச்சனைகளை நம்மளால் தீர்க்க முடியாது. நேரமோ காலமோ சந்தர்ப்பமோ சூழ்நிலையும் கிரகங்களும் கோள்களும் தான் அதை மாற்றி வைக்கணும். கடவுளனோட அனுகிரகத்தினால மட்டும்தான் அது தீர்த்து வைக்கப்படும் அப்படின்ற மாதிரி விதி.
அப்போ நான் அதை தீர்ந்தாதான் நிம்மதியாக இருப்பேன் அப்படின்ற உங்களோட மைண்டை மாற்றிக்கோங்க. ஸோ உங்களோட ஹெல்த் இஷ்யூஸ், அதனாலேயே சின்ன சின்ன ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது. அந்த ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த வக்ர பயிற்சி காலத்தில் சரியாகுங்க. அது ஒரு ப்ளஸ்ஸாக நான் பார்க்குறேன். ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நிறைய முயற்சி பண்ணுறீங்க, பெருசாக ரிசல்ட் கிடைக்க மாட்டேங்குது. கான்ஃபிடென்ஸை லூஸ் பண்ணாதீங்க. சனி பகவான் அப்படி தான் ஹெல்த் இஷ்யூஸ் கொடுப்பாரு, மைண்டில் ஃப்ரஸ்ட்ரேஷன் கொடுப்பாரு, படிக்கணுன்ற எண்ணத்தில் இருந்து ஒரு டீவியேஷனை கொடுப்பாரு. அதெல்லாம் வந்து டீவியேட் ஆகக்கூடாது. படிக்கிறது மட்டும்தான் நம்மளுக்கு வேலை. ஸோ படிப்பில் கான்சென்ட்ரேட் பண்ணி படிங்க. ஃபேமிலியில் இருக்க கான்ஃப்ளிக்ட்ஸை பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு நெருடல்கள் இப்போ நிறைய வந்து பாருங்கள். நாங்கள் வந்து போன வருஷம் ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி, இப்போ 2 மாதத்துக்கு முன்னாடிலாம் இந்த கும்பத்துக்கு ஜாதகம் பார்க்கும்போது நிறைய பேர் பிரிஞ்சு இருந்தாங்க. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பிரிஞ்சு இருக்கிறது, ஒய்ஃப் கோச்சிட்டு அம்மா வீட்டுக்கு போயிடுது, டிவோர்ஸ் அப்ளை பண்ணியிருக்கிறது, இப்படி நிறைய வீட்லேயே இருந்தால் கூட பெருசாக வந்து புரிதல்கள் இல்லை. ஒரு கான்ஃப்ளிக்ட்ஸ், ஒரு அந்யோன்யன்றதில் ஒரு பகை மாதிரி, டாம் அண்ட் ஜெரி மாதிரி நிறைய பேர் இருந்தாங்க நாங்கள் பார்க்கும்போது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த குரு பகவான் வக்ரகதி அடைஞ்சிருக்கிறது இந்த காலகட்டத்தில் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளை உணர வைப்பார். நம்ம தப்பு செஞ்சுட்டோமோ, ஓவராக ரியாக்ட் பண்ணிட்டோமோ, விட்டு கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்குமே, ஏன் தேவையில்லாமல் அப்படின்னு நம்ம பேசணும். உணர வைப்பார், நம்மளுக்கு புரிய வைப்பார். நம்மளை வந்து பார்த்திங்கன்னா ஒரு மனசுக்கு வந்து ஒரு நம்ம ஒய்ஃப் தானே அந்த ஒரு பாசத்தை கொடுப்பார். ஸோ நம்மளுக்கு நிறைய விஷயம் நம்மளோட தப்பை திருத்த வைப்பார் அப்படின்னும் சொல்லலாம். ஸோ ஒன்றுமே கிடைக்கலையே, நம்ம வந்து ஏன் வந்து இப்போ நம்ம பிரிஞ்சு நம்ம சண்டை போட்டு நம்ம பிரச்சனை பண்ணி நம்ம ஏன் ஓவராக ரியாக்ட் பண்ணுவோம், நம்ம வந்து பேசாமல் விட்டு கொடுத்துருந்தா இன்றைக்கி நம்மளுக்கும் கஷ்டம் இல்லை அவங்களுக்கும் கஷ்டம் இல்லையே அப்படின்ற ஒரு புரிதல் வரும் உங்களுக்குள்ள. ஸோ இதை ஒரு ப்ளஸ்ஸாக நான் பார்க்குறேன். உங்களோட ஹெல்த்தில் வந்து ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வரும். இதை ஒரு ப்ளஸ்ஸாக நான் பார்க்குறேன். மீதி வந்து பார்த்திங்கன்னா பெருசாக ப்ளஸ் அப்படின்றது இல்லை. நம்ம மீதி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பொறுமை, சகிப்புத்தன்மை, அமைதியாக இருக்கிறது, பெருசாக யாருக்கும் எதுவும் பெருசாக ரியாக்ட் பண்ணாமல் இருக்கிறது, பெருசாக வாக்கு கொடுக்காமல் இருக்கிறது, பெருசாக கடன் கொடுக்காமல் இருக்கிறது, கடன் வாங்காமல் இருக்கிறது, இந்த விஷயத்தை நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கும்பத்தை பொறுத்த வரைக்கும் இந்த காலமும் கடந்து போகும். வாழ்த்துக்கள்.